வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை சீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். https://www.npci.org.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் கன்சியூமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து லெஃப்ட் சைடில் ஆதார் சீடிங் ஆர் டிசீடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். ஆதாரை சீட் பண்ணணுமா டிசீட் பண்ணணுமான்றதில் நான் ஆதார் சீடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் யுவர் பேங்க் ஆப்ஷனில் நான் எந்த பேங்க்கில் என்னோட ஆதாரை சீட் பண்ணணுமோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் சீடிங் ஒரே பேங்க்கு அதில் இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கான மூமெண்ட்டாக, ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க்குக்கான மூமெண்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை திரும்பவும் இங்கே கொடுக்குறேன். அடுத்து ஆதார் நம்பரை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டோட சீட் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கேப்சாவையும் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்குக்கு என்னோடய ரெக்வெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு கன்ஃபார்ம் ஆப்ஷனை இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பர் சீட் ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.